ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 307வது தலைப்பு. வைஷ்ணவர் கூறும் பெருமை. தொடர்ச்சி. ஒரு சின்னஞ்சிறிய பூவாக இருந்தால் கூட சரி, தன்னிடம் அது வந்துவிட்டது என்றால் அதை தன்னிலும் உசத்தியான மகிமையுள்ளதாக பண்ணிவிடுகிற ஔதாரியம், உதார குணம் உடையவர் பரமசிவன் என்பது அந்த வைஷ்ணவர் வார்த்தையால் தெரிவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி அவனை எப்போ பார்த்தாலும் தொட்டு பூஜை பண்ணி கொண்டிருக்க முடியுமா? எல்லோருக்கும் அந்த சௌகரியம் கிடைக்குமா? இந்த சாதாரண தும்பை கூட எல்லா மாசத்திலும் கிடைக்காதே. அதனாலே அவனை ஸ்பர்சித்து ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு இருப்பதெல்லாம் வாக்கால் தான் பண்ணியாகணும். இந்த நாக்கிலேதான் அவன் நாமாவை வைத்து கட்டிக்கொண்டு அதன் மூலம் அவனை ஹிருதயத்தில் இறக்கிக் கொண்டு அங்கே அவனோடு ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். நாமா சொல்ல எந்த சௌகரியமும் வேண்டாம், உபகரணமும் வேண்டாம், நியமமும் வேண்டாம். அதனால் இத்தனை பாபம் பண்ணிவிட்டோமே என்று அழவே வேண்டாம். பாபத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணும் வஸ்து இருக்கிறது. அதை எங்கேயோ போய் தேடி பெற வேண்டியதில்லை. நாமே உண்டு பண்ணி கொண்டு விடலாம். கஷ்டமே இல்லை. 2 எழுத்து தேகத்தில் உயிர் போலவும், கோயிலில் மகாலிங்கம் போலவும், வேதங்களின் மத்தியில் ஜீவரத்னமாயிருக்கும். அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெரிசாக திரவியம் சேர்த்து அபிஷேகம் பண்ணணுமா? தினுசு தினுசாய் நைவேத்தியம் செய்யணுமா? மாலைகள் நகைகள் சாத்தணுமா? ஒன்றும் வேண்டாம். ஓயாமல் வேண்டாத விஷயங்களில் புரண்டு கொண்டிருக்கிற நாக்கை கொஞ்சம் அதற்காக புரட்டினால் போதும். மனுஷனுக்கு மட்டும் இது பர்த்ரைட், பிறப்புரிமை. வேறு எதற்கோ பர்த்ரைட் சொல்கிறோம்? இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலே. வாக்கு என்று ஒன்றை மனுஷனுக்கு மாத்திரம் தந்திருப்பது இதற்காகத்தான். இதை செய்யாவிட்டால் வாக்கால் செய்யக்கூடியதை இவன் செய்யவில்லை, இவனுக்கு இதை கொடுத்து பிரயோஜனமில்லை என்று பரமேஸ்வரன் அதை திரும்ப வாங்கிக் கொண்டு அடுத்த ஜென்மாவில் வேறே மாதிரி உருட்டி விடுவார். இதை சொல்லிவிட்டாலோ ஜென்மாவே இல்லை, பாவமெல்லாம் பறந்து போய்விடும். மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மியை இந்த நாமா கொடுத்துவிடும். பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியுமா? விக்கிரகமாக வைத்தால் கூட எப்போதும் பார்க்க முடியுமா? இந்த நாமா இருக்கிறதே, இதுவும் சாக்ஷாத் அவனேதான். இதை நினைத்த மாத்திரத்தில் நம்மிடம் வரும்படி பண்ணிக்கொண்டு விடலாம். அதனால் எப்பொழுது முடிந்தாலும் சிவ என்ற 2 அக்ஷரங்களை சொல்லி லோகமெல்லாம் சிவம், மங்களம், கல்யாணம் தழைக்கச் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.